ஒவ்வொரு நாளும் இந்த யுத்தம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் கொண்டிருக்கு. இன்றைக்கு இஸ்ரேல் அடிச்சிருக்கு ஈரான் ஸ்டேட் மீடியாவுக்கு. இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள். அவங்க இந்த நியூஸ் ரெக்கார்டிங் செஞ்சோன்றிருக்கே அந்த பில்டிங்கில் அடி விழுந்திருக்குது. இந்த நியூஸ் சொல்லணும் வெளியில் போகக்கூடாதுன்றதுக்காண்டி தான் அந்த அடி அடிச்சிருக்காங்களேன்னு இஸ்ரேல். ஸோ இந்த யுத்தத்துக்குள்ள இப்போ பாகிஸ்தானும் இன்வால்வ் ஆகிட்டுது. இப்போ ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. இன்றைக்கு பாகிஸ்தான் சொல்லியிருக்கான், இஸ்ரேல் நியூக்ளியர் வெப்பன் ஈரானுக்கு பாவிச்சா பாகிஸ்தான் அவங்களோட நியூக்ளியர் வெப்பனை இஸ்ரேலுக்கு பாவிக்கும்னு சொல்லி. பெரிய வல்லரசுகள் இன்வால்வ் ஆகிறதுக்கு முதல் பாகிஸ்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போல்டாக போட்டுட்டாங்க. நீங்கள் அவங்கள கையை வச்சா நாங்கள் உங்களுக்கு கையை வைப்போம்ண்டு. அது பார்த்தா அதுக்கு இப்போ யூகே வேறு இப்போ ஏர்க்ராஃப்ட் அனுப்பி கொண்டிருக்கு மிடில் ஈஸ்ட்டுக்கு, அவங்களோட பேஸுக்கு. ஸோ வேறு 2 பேர் பிரச்சனைக்கும் இப்போ வெளிநாடுகளும் இப்போ தலை போட துவங்கிட்டுது. இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த பெரிய ஆக்களும் தலையை போடணும் உங்களுக்கு. யூஎஸ், ரஷ்யா, ஃப்ரான்ஸ், யூகே. ஸோ இவங்களும் தலையை போட்டாங்களா இந்த யுத்தம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். இந்த யுத்தம்ண்டா இப்போ கிட்டடில் முடிகிறதுக்கான எந்த சைனும் இல்லை. டே பை டே நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் கொண்டிருக்குது. எங்கே கொண்டு நிப்பாட்ட போதோ தெரியாது. இந்த யுத்தம் பொறுத்திருந்து தான் பார்க்கலாம்.